subscribe to my channel. வணக்கம். அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லை மாவட்ட திமுக பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் அருள்வின் ரெட்டிகோ தலைமையில் நடைபெற்ற தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவில் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு ஜவஹர் அரசு பள்ளிக்கு தேவையான அனைத்து புதிய வகுப்பறை கட்டிடங்களை கட்டி கொடுக்க தமிழக முதல்வர் மூலமாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அதிரடியான உறுதிமொழி அளித்தார். இந்த உறுதிமொழி பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. நான் பேட்டை காமராஜர் ஸ்கூலில் படித்தேன். மேயர் இந்த பள்ளியில் படிச்சிருக்காரு. அதனால் இந்த பள்ளிக்கு நிச்சயமாக பெருமை சேர்க்கணும்னா கேட்டேன். எவ்வளோ நிச்சயமாக தலைவர் அவர்கள் பள்ளி கல்வித்துறையில் கல்விக்குன்னு சொல்லி 35,000 கோடிக்கு மேலே ஒதுக்கியிருக்காங்க. பயில்வதற்கு மாணவர்கள் பயில்வதற்கு நம்ம மேல்நிலைப் பள்ளியாக ஒரு மாற்றணும். அது பள்ளியினுடைய நல்ல ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறார்கள். பள்ளி கட்டிடத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நிச்சயமாக அதை மாற்றித் தருவதற்கு என்னுடைய உதவி இருக்கும். பொதுப்பணித்துறை இன்ஜினியர் அனுப்பி அதை கட்டுமானத்துக்கு அதுக்கு முன்னாடி எஸ்டிமேட் போட சொல்லி அதுக்குண்டான நிதியை தமிழ்நாடு முதலமைச்சரிடம் வாங்கி தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்பதை நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாபின் இந்த அதிரடி அறிவிப்பு குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் 48வது பிறந்த தின விழா தமிழகம் முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நெல்லை டவுன் ஜவஹர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் அருள்வின் ரெட்டிகோ ஏற்பாட்டில் கல்வி உபகரணங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப், நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன், துணை மேயர் KR ராஜு உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இவர்களுக்கு பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஜவஹர் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு புதிய வகுப்பறை கட்டிடங்கள், அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க தமிழக முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்று அதிரடியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் அதிரடியான உறுதிமொழியை அளித்தார். நான் பேட்டை காமராஜர் ஸ்கூலில் படித்தேன். மேயர் இந்த பள்ளியில் படிச்சிருக்காரு. அதனால் இந்த பள்ளிக்கு நிச்சயமாக பெருமை சேர்க்கணும்னா கேட்டேன். எவ்வளோ நிச்சயமாக தலைவர் அவர்கள் பள்ளி கல்வித்துறையில் கல்விக்குன்னு சொல்லி 35,000 கோடிக்கு மேலே ஒதுக்கியிருக்காங்க. பயில்வதற்கு மாணவர்கள் பயில்வதற்கு நம்ம மேல்நிலைப் பள்ளியாக ஒரு மாற்றணும். அது பள்ளியினுடைய நல்ல ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறார்கள். பள்ளி கட்டிடத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நிச்சயமாக அதை மாற்றித் தருவதற்கு என்னுடைய உதவி இருக்கும். பொதுப்பணித்துறை இன்ஜினியர் அனுப்பி அதை கட்டுமானத்துக்கு அதுக்கு முன்னாடி எஸ்டிமேட் போட சொல்லி அதுக்குண்டான நிதியை தமிழ்நாடு முதலமைச்சரிடம் வாங்கி தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்பதை நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு ஸ்கூலில் படிச்சிருக்கேன். மேயர் ஒரு அரசு பள்ளியில் அப்புறமா பிரைவேட் ஸ்கூலே கிடையாது. நான் இருக்கு 2 ஸ்கூல் இப்போ தான் வந்துச்சு. நான் இந்த ஸ்கூலில் படித்தா MLA இருக்கேன். உங்கள் ஸ்கூலில் படித்து ஒரு மேயராக இருக்காரு. அதனால் நீங்கள் எல்லாம் நன்றாக உங்கள் ஆசிரியர் பெருமக்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய நன்றாக கற்று மருத்துவராக, பொறியாளராக, IAS, IPS அதிகாரிகளாக ஆக வேண்டும் என்று அப்துல் கலாம் சொன்னது போல நீங்கள் கனவை
கனவு கண்டு அந்த கனவை நனவாக்கக்கூடிய அளவில் நீங்கள் வளர வேண்டும் என்று உங்களையும் வாழ்க்கை விடைபெறுகிறேன். நன்றி. இந்த உறுதிமொழி பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தேவையான கல்வி உபகரணங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நெல்லை மண்டல தலைவர் மகேஸ்வரி, மாமன்ற உறுப்பினர்கள் உலகநாதன், ரவீந்தர், மாரியப்பன், மன்சூர், ராஜேஸ்வரி, மணி, தகவல் தொழில்நுட்ப அணி காசிமணி, மேயரின் நேர்முக உதவியாளர் ஷேக் பிள்ளை மற்றும் கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.